ஹலோ, இந்த வீடியோவில் எல்சிடியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2 மாதமாக லாக்டவுனால் வீடியோ போட முடியலை. ஸோ இந்த வீடியோவில் எல்சிடி 16x2 16x2 பார்க்க எல்சிடி டிஸ்பிளே. ஸோ 16x2 பார்க்கோம் அப்படின்னா 16 கரெக்டாக 2 ரோஸ், அதனால் எல்சிடி 16x2 கேரக்டர்ஸ், அதனால் எல்சிடி 16x2 டிஸ்பிளே சொல்கிறோம். இதில் 16 பின்ஸ் இது பின்னாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு பின், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 16th பின். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின் நேம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, 15 and 16 பார்த்தீங்கன்னா அடுத்த பவர் சப்ளை. கீழே 2 பார்த்தீங்கன்னா 2 வட்டமாட்டு ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெருசாக சின்னதாட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் ஐசி. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் ஐசி தான் எல்சிடி டிஸ்பிளேக்கு நம்ம வேறு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த எல்சிடி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஹெக்ஸாடெசிமலில் வர இன்புட்டை நான் வாங்கிக்கிடும். ஸோ இப்போ 0F அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் த எல்சிடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டும் ஹெக்ஸாடெசிமலில் அது வாங்கிக்கிடும். ஸோ அது ஒவ்வொரு ஹெக்ஸாடெசிமலுக்கும் அது வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ஏற்ற மாதிரி எல்சிடி டிஸ்பிளே, இப்போ ABCD ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு நம்பருக்கும் எதுக்கு ஏற்ற மாதிரி ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் கொடுக்கும். ஸோ இந்த 16 பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் லாஸ்ட் பின், ஃபஸ்ட்டு 2 அண்ட் லாஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பின். மிடில் இருக்கிறது 7th பின்லேருந்து 14th பின் வரைக்கும் டேட்டா பின்ஸ். ஸோ அந்த கீழே கொடுத்துருப்பாங்க சில டேட்டாஸ். இது வந்து ஃப்ரண்ட் பேனல். ஸோ இது வந்து நம்ம ஆர்டினோ இந்த மாதிரி இது இருக்குது. இதுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து OLED இருக்குது. ஸோ அதையும் ஆர்டினோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த வந்து இந்த எல்சிடி பின்னோட பின் நோட் டயக்ராம் பார்க்குறோம். வாங்க பின் டயக்ராம் போகலாம். இது வந்து பின் டயக்ராம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 பின் வந்து பவர் சப்ளை, ஃபஸ்ட் வந்து கிரவுண்டு, செகண்ட் வந்து பவர் சப்ளை. தேர்ட் பின் வந்து நோ கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும், அதாவது பொட்டன்சியோமீட்டர் கனெக்ட் பண்ணணும். 4th and 5th பின் வந்து ரீட் பின்ஸு. 6th பின் வந்து எனேபிள் பின். ஸோ நான் சொன்ன மாதிரி 7th to 14th பின் வந்து டேட்டா பின், அதாவது டேட்டா பிட்டு 0 1 2 3 4 5. ஸோ ஒவ்வொரு பிட்லையும் இந்த ஆர்டினோவில் வந்து டேட்டாக்கு இந்த பின்னை தான் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் மாற்றி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா எல்சிடி ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் என்ன எல்சிடி பார்த்துருப்பீங்க, அதாவது க்ரீன் கலர் மட்டும்தான் வரும், அந்த டிஸ்பிளே வராது, அந்த கேரக்டர்ஸ் வராது. ஸோ நீங்கள் அந்த தேர்ட் பின்னோட கேரக்டர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் பாக்ஸ் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடி டிஸ்பிளேயோட பின் டயக்ராம்ஸ், அதாவது நார்மலாக எப்படி அந்த பின் டயக்ராம் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இது வந்து பின் டயக்ராம்ஸு, பின் நேம்ஸு. ஃபஸ்ட்டு 2 பின், லாஸ்ட்டு 2 பின் வந்து LED இது கொடுக்கணும். தேர்டு பின் வந்து கான்ட்ராஸ்ட்டு, 7th to 14th வந்து டேட்டா பின்ஸ், 4 5 6 வந்து ரீட் எனேபிள் பின்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். லாக்டவுன் முடிஞ்சோன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.